பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் புன்னைவளவன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், டெல்லியில் இன்னைக்கு ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த மாணவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி அப்படின்றதெல்லாம், இந்த ஜந்தர் மந்தர் பெயர்ன்றதே சமீப காலங்களில் நம்ம ஒரு இடைவெளி ஏற்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு அப்புறம் தான் இந்த ஆர்ப்பாட்டம், முதல் ஆர்ப்பாட்டம் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பா, அப்புறம் +2 அந்த வேல்யூவேஷன், சிபிஎஸ்சியோடைய வேல்யூவேஷன் விஷயம், அப்புறம் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகணும்னு சொன்ன விஷயங்கள், இதையெல்லாம் வைத்து டெல்லியில் ஆரம்பித்து வேறு மாநிலங்களின் தலைநகரங்கள்லாம் நடந்ததெல்லாம் இருந்தது. இன்றைக்கு ஒரு தீவிரமாக பார்க்கும்போது டெல்லியே ஒரு பதற்றமும் பரபரப்பும் நிறைந்த நாடாளுமன்றத்தினுடைய ஒரு கதவை ஒரு வாயில மூடக்கூடிய அளவுக்கு வந்திருக்குது. இன்னைக்குன்னா எந்தவித பெரிய கட்சிகள், அதாவது இதுக்கு முன்னாடி ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கு கூட இந்த அளவுக்கு பயப்படாத ஒரு பாஜக அல்லது காவல்துறை ஒரு நாடாளுமன்ற கதவையே மூடி இன்னைக்கு நிற்குது அப்படின்னு சொன்னால், காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த வீரியமும் இந்த தன்மையும் எப்படி இருக்குது? இல்லை, அடிப்படையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பிரதமர் மோடி குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் டெல்லியில் காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு யூனியன் டெரிட்டரி இல்லை, போலீஸும் இல்லைன்னும் போது நேரடியாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு அடைக்கப்பட்ட கதவு இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் எப்பயுமே 144 இருக்கக்கூடிய இடம் அது. அங்கே ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான ஒரு அவங்க எதிர்பார்த்தது ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, சோனம் வாங்சக்கினுடைய கைதுக்கு பிறகு ஒரு பெரிய அளவுக்கான திரட்சியையும் அதை கொண்டு போய் அது வரக்கூடிய சூழல் உருவாயிருச்சுன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. பிரதமர் இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில வழக்கமா, அது பிரஸ் மீட் கிடையாது, மைக்ஸ் வச்சிருப்பாங்க, அவர் பேசிட்டு போயிடுவாரு. மோனோட்டோனஸா மன் கி பாத் மாதிரி கொஞ்சம் வீடியோவில் செய்வார்னு வைங்களேன். அப்படி பேசும்போது அவர் ஏதோ பேசுறாரு, இந்தியா நம்பர் 1 நாளைக்கு வரும், 56 வயசுல இருக்கக்கூடிய ஒருவர் திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டு இருக்காருன்னு அவரை பத்தி பேசல. 28 வயது இளைஞர்கள் இன்னைக்கு நாட்டையே முன்னேற்றக்கூடிய இடத்துக்கு போறாங்க அப்படின்னு பேசுறாரு. அதே 28 வயது நிரம்பியல் அதுக்கும் குறைவா இருக்க இளைஞர்கள் தான் நாடாளுமன்றத்தை நோக்கி முற்றுகையிடுவதற்கு பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அவர் இதை குறித்து ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக கூட பிரதமர் கமெண்ட் சொல்லலை. ஆனால் அவர்கள் இன்றைக்கு துணை இராணுவ படையிலிருந்து கண்ணீர் கொண்டு வீசிய அந்த காட்சிகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இப்போ இன்டர்நெட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. நமக்கே ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் தான் தகவல்கள் இருக்குங்கிற அளவுக்கு அது போயிருக்குன்னா எந்த அளவுக்கு கைமீறி போயிருக்கிறது என்பதும் பாஜக அரசுக்கு உள்ளபடியே அவர்கள் கண்ணில் விரல விட்டு ஆடிட்டாங்க. நம்ம கலோக்கியெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி செய்திருக்கிறது. என்ற நினைவுகள் சரியாக இருந்தால் கடைசியாக ஜந்தர் மந்தரில் நடந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டு நம்ம யோசித்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கணும். இந்த ஓட்சோரின்னு ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி சொன்னப்போ சில எதிர்க்கட்சிகள் அங்கே கூட்டுறதா இருந்ததுன்னு ஞாபகம். அதை தாண்டி சமீப காலத்தில் எதுவும் இல்லை, இவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இதில் என்னென்னா, அதில் அந்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். காலையில் அவங்க போனது, நீங்கள் மெட்ரோவை பிளாக் பண்ணியாச்சு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுன்னு பஸ்ஸை இது பண்ணியாச்சு, 144 போட்டாச்சு. 144 போட்ட பிறகு அப்படின்னா வண்டிகளில் வர்றதுக்குமே கூட ஏறத்தாழ தடை தான். அவ்வளவு ஒரு துணை இராணுவப்படை குவிச்ச பிறகும் ஒரு பக்கம் கண்ணீர் புகை கொண்டு இன்னொரு பக்கம் தண்ணீரை பீச்சடிக்கிறதுக்கான டேங்கர்ஸ் எல்லாம் கொண்டு வந்த பிறகும் அந்த இளைஞர்கள் திரண்டு வராங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மொபிலைசேஷன் நடக்குதுன்னா அது உரையாடலாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவ தொடங்கியிருக்கு. இன்னொன்று இல்லை, இதில் ஒரு விஷயம் இப்போ கட்சிகள் நடத்தக்கூடிய விஷயம்னா ஒரு அச்சம் இருக்கும். இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வரமாட்டாங்க, எதுக்கு சிறை இல்லை அடிதடி காவல்துறையிட்டம் அடி வாங்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தயக்கம் இருக்கும்ல. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு போகிற தன்மையை பார்க்க முடியுதா? இன்னொரு வைப்ரண்ட்டான விஷயத்துக்கு காரணம், நம்ம தமிழ்நாடு கல்லூரிகள் மாதிரி இல்லாமல் டெல்லியில் மாணவர் சங்கங்கள், மாணவர் தேர்தல், பல விஷயங்களுக்கான ஆட்களுக்கான ஒரு வைப்ரண்ட்டான இடமாக டெல்லி இருக்கிறதுங்கிறதையும் நம்ம கூடுதலாக கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் நேற்று வரைக்குமே நினைக்கிறேன் பல்வேறு மாணவர் அமைப்புகளும் அங்கே நேரில் போய் சந்திச்சாங்க. அது நீங்கள் சிபிஐ, சிபிஎம்னுடைய மாணவர் அமைப்புகளாகட்டும், அங்கே இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஓரளவுக்கு லெஃப்டாக இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் எல்லாம் போய் சந்தித்து அவர்களில் சிலர் உண்ணாவிரத போராட்டத்திலும் கலந்து கொண்டார்கள்ங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஐ திங்க் இன்றைக்கு பேரணி நேற்றோடு அதில் ஏஎஸ்ஏ அமைப்புன்னெல்லாம் உண்ணாவிரத போராட்டத்தை முடிச்சுட்டு நாங்கள் பேரணியில் கலந்துக்கிறோம்லாம் அறிவிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு அடையாள ரீதியிலாக போவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வைப்ரண்ட் மாணவர்கள்ங்கிறது ஒரு காரணம்.
இரண்டாவது, இப்போ இது நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி எண்ணிக்கையில் மிக குறைவாக சொற்பமாக ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் இதே மாதிரியான ஒரு அரசின் மீதான கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். 2024 தேர்தலுக்கு முன்பாக இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் அந்த கலராக பொடியை கொண்டு வந்து உள்ள அந்த இதில் வச்சு அந்த ஹோலி தெளிக்கிற மாதிரி அந்த வண்ண புகை குப்பிகளை வச்சு அடித்தாங்க, ஞாபகம் இருக்கு இல்லையா? நம்ம நேஷனல் மீடியா அதை அந்த கைப்பற்றிட்டு வந்து இதுதான் அதுன்னெலாம் விளக்கம் கொடுத்து பெரிய அளவுக்கெல்லாம் அது எதை கொண்டு வந்தாங்கிறதெல்லாம் விளக்குனாங்களே தவிர அந்த கோபம் இருக்குல்ல, நீங்கள் என்ன இவ்வளோ பெரிய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டிக்கிறீங்க உள்ளே எல்லாம் பேசுகிறீங்களே தவிர நாங்கள் படிச்சிருக்கோம், எங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்கா, என்ன எங்களுடைய தேவைகள் குறித்து உங்களுக்கு தெரியுதா புரியுதான்னு அதனுடைய கோபத்தை ஆற்றாமையை வெளிப்படுத்தி இந்த சிஸ்டம் மேலே அரசியல்வாதிகள் மீதான நம்பிக்கையின்மையாக அன்றைக்கி வந்தாங்க இல்லையா? அது வந்து ஒரு சின்ன சாம்பிள் சைஸாக நம்ம எடுத்தோம்னா இது இன்றைக்கு வேறு விதமாக வளர்ந்து இன்றைய டெல்லியினுடைய தெருக்களில் நாடாளுமன்ற முற்றுகைங்கிற இடத்துக்கு இவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த அரசு எதிர்த்தரப்பில் இருந்து எதிர்கட்சிகள் ஏன் பேசலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எல்லைக்கு மேலே பேச முடியாது, அவங்களுக்கான அரசியல் நெருக்கடிகள் இருக்குங்கிறது ஒன்று. இரண்டாவது, அப்படியே கேட்பாங்க, உங்கள் காலத்தில் நடக்கலையா, நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தப்போ எவ்வளோ பேப்பர் லீக் பண்ணீங்க தெரியுமா, முதல்ல பேப்பர் லீக் இங்கே தொடங்கி வச்சதே காங்கிரஸ் தானேன்னாங்கன்னா, ஒருவேளை காங்கிரஸ் போயிருந்தா சிஜேபிக்கு ஒரு செட்பேக் மாதிரி கூட அமைஞ்சிருக்குமா? அதாவது பாஜக ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களை கொண்டு வந்து இது அரசியல் தான், அது வந்து மாணவர்கள் எழுச்சி அல்ல அப்படின்ற மாதிரியான தன்மைக்கும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சிஜேபி கவனமாக நீங்கள் வந்து எங்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கிறதுனா தெரிவிங்க, போராட்டத்தினுடைய முகமாக நீங்கள் மாறுறது அப்படிங்கிற ஸ்கோப்பை நீங்கள் எடுத்துறாதீங்கிறதுல சிஜேபி அபிஜித் தீப்கே அவர் போகிற போக்கில் நடுவில் அண்ணா ஹசாரேவை வந்து கடுமையாக விமர்சித்து விட்டுட்டார். வயதான அரசியலில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் அண்ணா ஹசாரே இவங்களுக்கு வாழ்த்து சொன்னது தான் கேள்வியாக கேட்குறாங்க. அதாவது ஓடி முடித்து தங்கள் காலத்தை நிறைவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டில் போய் வீட்டில் ஓய்வு எடுக்கணுமே தவிர இளைஞர்களுக்கு எது சரி எது தவறு எப்படி செயல்படணும் எப்படி கூடாதுன்னெலாம் வயது முதிர்ந்தவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அது சரியானதான அது விவாதத்துக்குரியது, அவர் அப்படி பேசியிருக்க வேண்டாம். பட் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதும் அண்ணா ஹசாரே தரப்பில் ரொம்ப அதிர்ச்சியாக அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் இந்த தம்பிக்கு பதில் சொல்கிற அளவுக்குலாம் எங்கள் ஹசாரேஜி இல்லை, அவர் மிகப்பெரிய கோபுரங்கிற அளவுக்கு அதை முடிச்சுட்டாங்க. அண்ணா ஹசாரே மட்டுமல்ல எந்த ஒரு பொலிட்டிக்கல் கலரும் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க கவனமாக இருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தயக்கம் இருக்கிறதா, இதுக்கான கிரெடிட்டை நாளைக்கு இவங்க நம்ம செய்ய வேண்டியது அவங்க பண்ணுறாங்க, நம்மளை விட பெட்டராக செய்கிறாங்க, மக்கள் ஆதரவு வருது அப்படின்னா நாளைக்கு இவங்க ஆல்டர்னேட்டாக உட்கார்ந்துருவாங்களோ என்கிற அச்சம் வந்தாலும் தவிர்க்க முடியாது. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நம்ம யோசிக்க வேண்டியது, அண்ணா ஹசாரேவோடு உட்கார்ந்தவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போனாங்களோ இல்லையோ, டெல்லி அசம்பிளியை குறைஞ்சபட்சம் ஜந்தர் மந்தரில் உட்காந்து கைப்பற்றிய வரலாற்றை நாம் கண்ணுக்கு எதிராக பார்த்துருக்கிறோம். இன்றைக்கி அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி போய் ஆதரவு தெரிவிக்கிறது, அவங்களுடைய மூத்த தலைவர் கோபால் ராய் அவர்கள் போய் நேரடியாக ஆதரவு தெரிவிச்சுட்டு இது முழுக்க நாடு முழுக்க இருக்க இளைஞர்களோட ஆம் ஆத்மி துணைன்னு இருக்கும், உங்களுடைய கோரிக்கை மிக நியாயமானது, அதை ஜெயிக்கணும் அப்படின்னு நாங்கள் தார்மீகமாக ஆதரவு தெரிவிக்கிறோன்னு ஒரு அதாவது அதில் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் இருக்குது. பிஜேபி காங்கிரஸ் இல்லாமல் அவங்க 2 பேரும் தயங்கினாலும் தலையினாலும் நாங்கள் இருக்கோங்கிற மாதிரி தன்னை காட்டிக்க வேண்டிய தேவை கெஜ்ரிவாலுக்கு இருக்கிறது என்பது ஒரு கணக்காக இருந்தாலும் ஜந்தர் மந்தரில் தொடங்கும்போது இது எதை நோக்கி போகுதுங்கிறது சரி இவங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போயே ஒரு நட்பை வளர்த்துக்கலாங்கிற பொலிட்டிக்கல் கேல்குலேஷனும் இருக்குது. திமுக தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவு நீங்கள் காங்கிரஸ் வந்தால் என்ன வரலன்னா என்ன, நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். திமுக எப்படி பார்க்குறாங்க, இது ஏதோ ஒரு வகையில் பேப்பர் லீக்குன்னு ஆரம்பிக்குது, நீட்டே வேண்டாங்கிற இடத்துக்கு இது போச்சுன்னா அது நம்முடைய கோரிக்கை. சரி, அந்த வகையில் வலுப்பட்டால் கூட பரவாயில்லை, என்டிஏவை அம்பலப்படுத்தினா என்டிஏவை கலைச்சிட்டு அது வரைக்கும் நீட்டை கொஞ்சம் நாள் ஹோல்டு பண்ண முடிஞ்சால் கூட பரவாயில்லைன்னு திமுக அதில் ஒரு கணக்கு இருக்குது. பாஜக காங்கிரஸ் 2 பேருக்கும் எதிர்ப்புங்கிற வகையில் நடுவில் வந்து பாஜகவோட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னு அதை மறுக்கிறதுக்காக கூட அவங்க செஞ்சுருக்கலாம். பொலிட்டிக்கல் கால்குலேஷனை தாண்டி அந்த நோக்கத்திலே அவங்களுக்கு உடன்பாடுன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. மஹுவா மைத்ரா போனதோ சந்திரசேகர் ஆசாத் போன்றவர்கள் போனதோ அவங்க அந்த நிலைப்பாடுங்கிறது தெளிவுபடுத்துவதற்கான சூழல். ஆனால் சிஜேபி தெளிவாக நீங்கள் வாங்க, ராகுல் காந்திக்குமே கூட அவங்க மெயில் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுடைய ஆதரவை நீங்கள் நல்கணும்னா நல்கலாம், நாங்கள் இங்கே தான் லொக்கேஷன் இது தான்
அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நேரில் வரணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட தெரிவிச்சா வரணும். காங்கிரஸ் என்ன நினைக்கிது, நான் செஞ்சதாக தானே எனக்கு தானே கிரெடிட் வரணும், பெருமை வரணும், அது எப்படி அவங்களுக்கு கொடுக்குறதுங்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பின்மையிலே காங்கிரஸ் இருக்கும். அதாவது எந்தெந்த தலைவர்கள்லாம் மாநில அளவில் வளர்ந்து வராங்களோ அடுத்து இவங்க டெல்லிக்கு போகணுன்னு அவங்க கட்சியினர் பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க கூட கூட்டணி சேர்ந்து காலி செய்வதை காங்கிரஸ் நாளைக்கு ராகுல் காந்திக்கு போட்டியாக இவர்கள் வந்து விடுவார்களோன்னு கவனமாக செய்யுதான ஒரு பார்வை இருக்குது. அப்படியான ஒரு பேட்டர்னில் காங்கிரஸ் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அணுகுகிறதா? கெஜ்ரிவால் டெல்லி இப்படி போல் நாளைக்கு இவங்க வந்துருவாங்களோ, அப்போ கூட சேர்ந்தாலும் அது நமக்கும் பெரிய லாபம் வராது, இவங்க நாளைக்கு நமக்கு பதிலாக திரும்ப டெல்லியிலே உட்காந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு கூட ஒரு அச்ச உணர்வாகவும் அதை நம்ம பார்க்கலாம். இந்த சிஜேபியோட இந்த ஆர்ப்பாட்டம் இதற்கு முன்னாடி நடந்த கூட வேறு வேறு மாநிலங்களில் நடந்துச்சு, ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இங்கே வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சிஜேபியோடைய இதில் அவங்க ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துனாங்களோ இல்லையா, அந்த அளவுக்கு மாணவர்களுடைய ஒரு எழுச்சி வந்து தமிழ்நாட்டில் இல்லாததுக்கு என்ன காரணம்? இல்லை, அடிப்படையில் இன்றைக்கு அதற்கான விலையை இப்போது 2 திராவிட கட்சிகளும் கொடுத்துருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்செக்யூரிட்டி இவர்களிடம் இருந்தது. நீங்கள் எஸ்எஃப்ஐயோ அல்லது டிஒய்எஃப்ஐயோ இல்லை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ சிபிஎம்மில் 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகளாக இயங்கக்கூடியவர்கள் இவங்க தொடர்ந்து பயணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப குறுகலான ஒரு எண்ணிக்கை கொண்டதாகத்தான் கல்வி நிறுவனங்களுக்குள்ளே எங்கே வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கம் மெடிக்கல் காலேஜ் பக்கம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது சங்கம் கட்டுறதுக்கு. இருக்கக்கூடிய ஸ்கோப்பு அதில் என்னென்னா இவர்கள் சந்திக்கிற காவல்துறை ஒடுக்குமுறை இருக்குல்ல, அது திமுக அதிமுக 2 பேர் ஆட்சி காலத்திலும் மாணவர் இயக்கங்கள் அப்படியெல்லாம் இது பண்ணிட முடியாது. ஏன் இப்போ நீங்கள் இவங்க சாஸ்திரி பவன முற்றுகை நீட் பேப்பர் லீக்குக்கு போன போது விஜய் அவர்களுடைய காவல்துறை எப்படி ஹேண்டில் பண்ணுச்சுங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அன்றைக்கி அவங்க அதுக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் முதலமைச்சரை சந்திச்சே சில கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஏபிவிபியிலிருந்தும் போய் முதலமைச்சரை சந்திச்சு சில கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. இவங்களுக்கு சாஸ்திரி பவன் முற்றுகையில் கையாண்டதெல்லாம் பார்க்கும்போது மாணவர்கள் அரசியல் வயப்படுவது அப்படிங்கிறது தங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறிவிடுமோன்னு 2 திராவிட கட்சிகளும் நினைத்தது உண்மை. விஜய் அவர்களுக்கும் அந்த ஒரு அச்சுறுத்தலாக அவங்கள பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதான ஒரு கேள்வி இருக்கு. பொலிட்டிசைஸ் ஆகிட்டா நம்மளையே கேள்வி கேட்பாங்க என்கிற அச்சம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லா காலகட்டத்திலும் வந்து சேர்ந்தது. இப்போ திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிப்படையில் திமுக உங்களுக்கு அவங்க இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்த மாணவர் பேட்ச் வைப்ரண்ட்டாக பொலிட்டிக்கலி ஆகிட்டாங்க. அவங்க திமுகவை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏன்னா அன்றைக்கும் அது பெருமளவுக்கு மாணவர் போராட்டமாக இருந்தது தான். வெளியிலிருந்து ஆதரவு இந்த கான்ட்ரிபியூஷன் மற்ற விஷயங்கள் எல்லா கட்சிகளும் செய்திருந்தாலும் ஒரு பாயிண்ட்டை தாண்டி கட்சிகள் அதை ஓன் பண்ணலாமான்னா ஒரு எல்லைக்கு மேலே பண்ண முடியாதுங்கிறது தான் ரியாலிட்டி. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பண்பட்ட மாணவர்கள் இன்றைக்கி இவங்களே சொல்லுவாங்க அவர்லாம் மாணவர் தலைவராக இருந்து வந்தவர்னு. உங்களுக்கு ஒரு திருச்சி சிவாவில் தொடங்கி இப்போ வைகோலேருந்து பலரையும் குறிப்பிடுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. காங்கிரஸ்லையும் அப்படி சொல்கிறது உண்டு, அதிமுகலையும் அப்படி வந்தவர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. நம்ம கேள்வி அதுக்கு அடுத்த செட்டு மாணவர் தலைவர்கள் எத்தனை பேர் உங்கள் கட்சியில் வந்தாங்க? அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? அன்றைக்கு பழந்தின்னு கொட்டை போட்டு அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெருந்தலைகளை மாணவர் தலைவராக வந்தவர்கள் வீழ்த்தினார்கள் எனும்போது நம்ம அதிகாரத்தில் இருக்கும்போது அடுத்து ஒரு பேட்ச் உருவானா அவங்க வந்து பின்னாடி நாகராஜ சோழனாக மாறிடுவாங்க. அதனால் அமாவாசையாக இருக்கும்போது நகர்த்திடலாங்கிற எண்ணத்தில் கான்ஷியஸாக கல்வி நிலையங்களில் மாணவர்கள் அரசியல் படுவதை விலக்கி வைத்தார்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் அங்கே அவங்க அரசியல் பட்டிருந்தால் இன்றைக்கு தாவேக்காவுக்கு இப்படி ஒரு பெருவெற்றி கிடைத்திருக்குமாங்கிறது ஒரு உபகேள்வியாக நம்ம வைக்க வேண்டிய ஒரு பார்வை ஒரு தேவையும் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அரசியல் மையப்பட்டிருந்தால் எல்லாரையும் கேள்வி எழுப்பியிருப்பாங்க. இப்போ இன்றைக்கு இது வென்று விட்டார் என்பது அது வரவேற்க தகுந்தது தான். ஆனால் அடிப்படையில் அது வந்து திமுக அதிமுகவின் மீதான வெறுப்பு நீண்ட காலமாக இருந்த புறையோடி போன லஞ்ச ஊழலாட்டு இதெல்லாம் கரெக்டு. பட் அதுக்கு இவர் பெஸ்ட் ஆல்டர்னேட் இவர் தானா ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். இருக்கிறதுல சரி இவர் ஒரு ஆப்ஷன் இருக்கார், இவர் தான் இருக்காருன்னு போட்டதா, இல்லை இவருக்கு அதை சிஸ்டமிக்காக காலி பண்ணுவார், அதை மாற்றி அமைப்பாருங்கிற நம்பிக்கையில் போட்டதானா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு வந்தது தான் ஜாஸ்தியே தவிர அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கையோடு போடலை. ஏன்னா இவர்கள் கல்வி நிறுவனங்களிலிருந்து அரசியல் மையப்பட்டு வராதவர்கள்ங்கிறது. அப்போ நீங்கள் கல்வி நிலையங்களில் மாணவர்கள் அரசியல் படுவதற்கான வாய்ப்பை வீடுகள் உருவாக்குவதில்லை, கல்வி நிலையங்கள் உருவாக்கல, சமூகம் உருவாக்கலைன்னா தமிழ்நாட்டில் காக்ரோச் ஜனதா பார்ட்டினா என்ன? இப்போ நம்ம அப்படியே நம்ம வாக்ஸ் பாப்புக்கு எடுத்துகிட்டு போய் டி நகரில் வர்றவங்ககிட்ட இல்லை காலேஜ் வாசலே இன்னொரு வர்ற பிள்ளைகள்கிட்ட நீங்கள் மைக் போட்டிங்கன்னா சிஜேபின்னா என்னென்னா 10க்கு குறைஞ்சது ஒரு 7 பேராச்சும் கேட்பாங்க. தொடர்ந்து ஃபாலோஅப்பில் இருக்கக்கூடிய சிலருக்கு வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம். சிஜேபியை பற்றி ஒரு வேளை நம்ம முதலமைச்சர் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாருன்னா அப்போ ஜென்சியோ இல்லை அவருடைய
ஃபாலோவர்ஸோ தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. இந்த கட்சிகள் மாணவர்கள் அரசியல் வயப்படுவதை ஒரு அச்சுறுத்தலாக, அபாயமாக, ஆபத்தாகத்தான் பார்க்கிறார்கள். இல்லை, இப்போ சிஜேபின்றது பெரிய அளவுக்கு சாதாரண மக்கள்கிட்ட கூட செய்தியில் அடிபடுறதுனால ஒரு ரீச் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். 3 முறை தொடர்ச்சியாக மத்தியில் ஆட்சியில் வெற்றி பெற்று பிரதமராக மோடி சென்று கொண்டிருக்கும் போது இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கு என்ன விதமான சவாலாக இருக்கும்? அதாவது காங்கிரஸ் ஒன்றும் அந்த இடத்திற்கு நகர்ந்து இன்னும் வரவில்லை, வளரவில்லை, அந்த பலத்தை பெறவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வைத்துக்கொண்டு பாஜக சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இல்லை மாநில கட்சிகளில் எது கொஞ்சம் அது பலம் நிறைந்ததாக இருக்குதோ அதெல்லாம் கூட்டணியில் சேர்த்து தேர்தலை சந்திப்பது அப்படின்னா, இந்த முறை தேர்தல் பாஜகவுக்கு என்னென்ன விதமான சவால் இருக்கும்? ஒன்று, சிஜேபி அது தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்கும்? தேர்தலில் போட்டியிடக்கூடிய தன்மைக்கு வருமா? அப்படி வந்தால் அந்த இளைஞர்களுடைய எழுச்சி மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்கும்? வட மாநிலங்கள் இந்த அளவுக்கு தான் சிஜேபிக்கு எழுச்சி, வட மாநிலங்களை கடந்து சிஜேபியோடைய எல்லை விரிவாகவில்லை அப்படின்ற மாதிரியான பார்வையில் பார்க்கறதா? இல்லை கடந்த வார ஜூனியர் விகடனில் விஜய் வட மாநிலங்களில் சோஷியல் மீடியாக்களில் எந்த அளவுக்கு தகவல்கள் ரீல்ஸில் அவர் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்றது ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. அதாவது நடைபெறாத செய்திகள்லாம் நடக்கிற மாதிரியான சமூக வலைதளத்தில் ரீல்ஸ் போகுது. ஒருவேளை மக்கள் நம்பலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதான்றதை விட தகவல் தானே அது போகும்போது, இல்லை நம்மளே நம்பிட்டோம் பல விஷயங்கள் அப்படின்னும் போது அது ஒருவேளை இப்படிலாம் நடந்திருக்குது பொறுக்க அந்த மாநிலத்தில் இன்னும் அது ரீல்ஸ் தகவலை தாண்டி செவி வழியாகவும் வாய்வழி தகவலாகவும் அது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் வட மாநிலத்தில் என்ன மாதிரி பிரதிபலிக்கும்? ஒருவேளை மோடி, விஜய், சிஜேபி அப்படின்ற ஒரு நிலை உருவாகுமா 2029? இல்லை காங்கிரஸ் நம்ம ஓரம் கட்டிட்டு பேசுகிறோம், ஆனால் அது அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. ரொம்ப ஆழமான ஒரு டெப்த்தான கேள்வி. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம அது சம்மந்தப்பட்டதுனால நமக்கு அது இல்லைன்னு தெரியுது, தப்பானது ரீல்ஸ் போதுன்னு. 2014 குஜராத் மாடலில் நம்பினதை குஜராத்காரங்க அப்படி தான் பார்த்துருப்பாங்க என்கிற ஒரு விஷயம் இருக்குது. பாஜக ஆக்சுவலாக சிஜேபியை விடவும் தாவேகா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் இவர் குறித்து போகக்கூடிய ரீல்ஸை ரொம்ப ஒரு இது ஒரு த்ரெட் என்கிற இடத்தில் இருந்து தான் அவங்க நிச்சயமாக பார்ப்பார்கள். அரசியல் ரீதியிலாக இதை மேற்கொண்டு வளர விடுவது நமக்கு சரியான வகையில் நம்மளுடைய எதிர்காலத்தையே காலி செய்துவிடும். தேர்தல் எதிர்காலம் என்பதை தாண்டி அப்படி போகும்னு பாஜக இந்நேரம் சென்ஸ் பண்ணியிருக்கோம். சிஜேபி போராட்டம் இல்லை நினைச்சிருக்கோமா விஜயோடைய ரீல்ஸ்? ஏன்னா யோகி ஆதித்யநாத் யூபி முதலமைச்சர் ஆகும்போது அவருதும் இது மாதிரி ரீல்ஸ் நம்ம பார்த்தோம், தமிழ்நாட்டில் பார்த்தோம். அதை அப்படியெல்லாம் வந்தப்ப ஒரு கட்டத்துக்கு மேல யோகி ஆதித்யநாத்தோட இந்த ரீல்ஸ் வந்து நின்றுச்சு. அதுக்கு என்ன காரணமும் தெரியாது, யார் ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் அப்படி நின்றுச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த சூழல் அப்படிலாம் இனிமேல் பாஜகவில் தடுக்கக்கூடிய அளவுக்குலாம் வருமா? அதில் ஒரு விஷயம் என்னென்னா, யோகியை பொறுத்த வரைக்கும் பிஜேபின்னு ஒரு கட்சி இருந்தது, எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி. அதற்கு தாண்டி கிரவுண்டில் ஆர்எஸ்எஸ்னு ஒரு அமைப்பு இருந்தது. தாவேக்காக அப்படி கிடையாது, அது இல்லாமலே அவர்கள் ஆட்சி பிடித்திருக்கிறார்கள். அதாவது நான் சொல்கிறது டுவர்ட்ஸ் த கிரவுண்ட். அவங்களுக்கு கிளை அமைப்புகள் இருந்திருக்கலாம். நம்ம சொல்ல போனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதை கட்சி ஆரம்பிக்கும் போது மன்றங்களாக இருந்து மாறிச்சு இல்லையா, அதை விடவே விஜய் அவர்களுக்கு மன்றங்கள் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னும் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஃபீல்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் அப்படி பதிவு பண்ணுறாங்க. அது சரி தவறு என்பதை தாண்டி யூபியில் அவருக்கு ஹோல்டு கிடையாது. ஆனால் இது செவி வழியாக போகுது. என்ன மாதிரியான செய்திகள் வருதுன்னு பாருங்களேன். இப்போ வரைக்கும் தவறான செய்திகளுக்கு இந்த அரசு மறுப்பு தெரிவிக்கலைன்னா அதை அவங்க ரசிக்கிறாங்க. அவங்க செய்யாததுக்கு கிடைக்கிற பெருமையை அவர்கள் விரும்புகிறார்களான்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் போடுறாங்க பாருங்க, நேற்றுக்கெல்லாம் இவர் ஜந்தர் மந்தரில் சிஜேபி போராட்டத்துக்கு விஜய் அவர்கள் போயிட்டாருன்னு அவர் காரில் ஏதோ ஒரு இரவில் வரும்பொழுது எடுத்த வீடியோ. ஐ திங்க் அது எய்தர் கவர்னர் மாளிகைக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது எடுத்ததா, கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை வழியாக கிராஸ் பண்ணுறாரு. அதில் அந்த நைட்டில் செட்டிங்கில் எடுக்கப்பட்ட வீடியோ அது. அதை எடுத்து போட்டு ஜந்தர் மந்தருக்கு விஜய் வந்துட்டாருன்னு நேற்று யூபியில் அது காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியினுடைய ஆதரவு நிலை சிஜேபின்னு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க, யூபின்னு வேற போட்டிருக்காங்க. அவங்களுடைய மேபி அது ஒரு ஆதரவாளராக கூட இருக்கலாம்னு வைங்களேன். இது உண்மைதானான்னு அவங்க கேட்டு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்காரங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நடந்துருச்சா அப்படின்னு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் மருத்துவமனைகளுக்கு, தனியார் மருத்துவமனைகளுக்கு போகிறீங்க, ஒரு உயிர் இழக்கிறாருன்னா நீங்கள் பணமே கட்ட வேண்டாம்னு முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு. இப்போ இதை நம்பி யாராவது இங்கிட்ட வந்தாங்கன்னா என்ன அது இதில் இப்போ நீங்கள் உங்கள் மீது ஒரு புகார் வருகிறது, அது ஊழல் குற்றச்சாட்டில் சம்மந்தப்பட்டவர்னா உடனடியாக ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறீங்க. ஏன்னா உங்கள் மேலே அது பழியாக வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் விளக்கம் கொடுக்க வரீங்கல்ல. செய்யாததை கிரெடிட் சொல்லும்போது அந்த அரசு மறுக்கலன்னா அது உண்மைன்னு அந்த அரசு சொல்ல வருதான்னு ஒரு கேள்வி வரும். அப்போ நாங்கள் எவ்வளோ தாங்க பார்க்க முடியும்னா ஒரு எஸ்ஓபி போடுங்க, இந்த மாதிரியான விஷயங்களில் ஃபேக்ட் செக் பண்ணதை போடுங்க. நீங்கள் எப்போ இதை பாஜக பெருசாக பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. நேஷனல் மீடியாஸ் இன்றைக்கி ஃபேக்ட் செக் பண்ணுற இடத்துக்கு நகர்ந்துருக்குறாங்க.
விஜய் அவர்கள் குறித்த ரீல்ஸ் எடுத்து இதில் இது உண்மை இது பொய்ன்னு ஃபேக்ட் செக் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு இப்போ நேஷனல் மீடியாஸும் அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க இது போய் ஏதாவது நியூஸ் ரிப்போர்ட் பண்ணாலும் கீழே போய் நீங்கள் ஏன் இதை போடலைன்னு அவங்கக்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது, இப்படியான விஷயங்கள் பல இடங்களில் நீண்ட காலமாக பயணிக்கக்கூடியவர்களே ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கே டக்குன்னு ஒருவேளை நடந்திருக்குமோங்கிற இடத்துக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த ரீல்ஸுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகுது. இல்லை காங்கிரஸ் நீங்கள் சொன்ன பாஜக டிவிகே, அது இப்போ டிவிகே இல்லை ஆல் இண்டியா டிவிக்கேன்னு வரப்போதா, அது என்னங்கிறது நம்ம பிறகு பார்த்துக்கலாம். இந்திய வெற்றி கழகம் இந்திய வெற்றி கழகம்னு பார்த்துக்கலாம். இவர் பிஆர்எஸ்ன்னு மாற்றினார்ல, ஐவிகேவாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அது என்ன எலெக்ஷன் கமிஷனில் இதை கொடுத்து பேரை மாற்றுறோங்கிறது அப்ளிகேஷன் தானே. அடுத்து சிஜேபி என்றால் இதை காங்கிரஸ் சென்ஸ் பண்ணதுனால தான் எல்லாரோடவும் ஒரு மாதிரி சேஃப் கேம் ஆடுறாங்களோங்கிற எண்ணம் இருக்குது. இது நமக்கு முன்பாகவே காங்கிரஸ் மிக நிச்சயமாக உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன சிக்கல்னா, காங்கிரஸ் இப்போ அவங்க என்ன யோசிச்சாங்க, விஜய் அவர்கள் நம்மளோட வந்தால் இவருக்கு டெல்லியில் போகணுன்னா பெருசாக ஆசை இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் இவரை கொண்டு போய் வட இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணால் பெரும் கூட்டம் கூட நமக்கு ஓட்டாக மாறும்னு ஒரு கேல்குலேஷன் வச்சுருந்தாங்க. அவர் இந்தியா கூட்டணிக்குள்ளே நான் இருக்கேன்னு இப்போ சொல்ல முடியாது, 26 வந்தால் பார்த்துக்கலான்னும் போதே காங்கிரஸ் நீங்கள் அதனால தான் நடுவில் 2 பேரும் ஒரே அணிக்கு வரணும்னு திரும்ப பேசியது. இவர் வருவாரா வர மாட்டாரான்னு தெரியல. திமுகவும் சேர்ந்து வந்தால் கடைசியில் இல்லைன்னா இவங்களோட போயிடலாங்கிற டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் அவங்க மறுபடியும் அதை செஞ்சாங்க. காங்கிரஸ் உள்ளபடியே ஒரு விதமான தயக்கத்தோடு தான் இன்றைக்கி இப்போ காமராஜர் ஆட்சிங்கிற வரைக்கும் போயிட்டாங்கன்னு வைங்க. அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ காமராஜர் ஆட்சிக்கு பிறகு ஊழல் இல்லாதுன்னா உங்கள் முதலமைச்சர் பக்தவத்சலம் ஊழலில் தலைச்சார் நீங்கள் சொல்ல வரீங்களா? அதை நம்ம என்னவா புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நடுவில் அவர் டென்யூரை நீங்கள் எதில் சேர்ப்பீங்க? இல்லை அவர்னால தான் நாங்கள் ஆட்சியவே இழந்தோம், அவருடைய ஆட்சி மோசமான ஆட்சிங்கிறதால நீங்களே ஒரு காங்கிரஸ்காரங்க இல்லைன்னு நட்டிங்களா? இதெல்லாம் இந்த விவாதத்தெல்லாம் தாண்டி இதில் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மிக நிச்சயமாக என்ன பண்ணுறது, இது பிரச்சனைன்னு தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறது, எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு விதமான தயக்கமான சூழலில் தான் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்குள்ளே விஜய் போகாதது கூட இன்னொரு காரணமும் இருக்கலாம். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒருவேளை, ஏன்னா இந்த ரீல்ஸ் போகுதுன்றது வந்து யாரோ அங்கே வந்து விஜயோடைய ரசிகர் ஒருத்தர் செய்கிறார் மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா ஏதோ 1-2 ரீல்ஸ்னால் ரசிகர் செய்கிறார் அது மட்டும் போகிறதுன்னு இதுவும் பெரிய அளவுக்கு போகுது. அந்த வட மாநிலங்களில் அதிகமான பார்வையாளர்களை கொண்டதாக இருக்குது. இதுக்கு கம்பீட் பண்ணுற அளவுக்கு அகில இந்திய அளவில் போகிறதுக்கு ஒரே வாய்ப்புடைய வார் ரூம் ஸ்ட்ரக்சர் கொண்டவர் அண்ணாமலை தான். நீங்கள் ஆக்சுவலாக அவர் வந்த காலத்திலே அண்ணாமலை ஃபயர், தீரன் அண்ணாமலை இப்படிலாம் நமக்கு லைவ்லேயே கமெண்ட்ஸ் நியூஸ் சேனல் டிபேட்லாம் கீழே போடுவாங்க. அதில் பலது நார்த் இந்தியன் போகும். இங்கேருந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கலாம் சொல்லுவாங்க, சார் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களில் வந்து அண்ணாமலையை சொன்னால் அங்கே தெரியுது, ராஜஸ்தானில் அண்ணாமலையை சொன்னால் தெரியுது, யூபியில் அண்ணாமலை சொன்னால் தெரியுது, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடுன்னு சொன்னோடனே அவங்க அண்ணாமலையை கேட்குறாங்க அப்படின்ற அளவுக்குலாம் போச்சு. அப்போ அந்த ரேஞ்சுக்கு இப்போ விஜய் போயிட்டு இருக்கிறாருன்னா இந்தியா கூட்டணியில் போய் நம்ம ஒரு ஏதோ தமிழ்நாட்டு தலைவர் அப்படின்ற இடத்துக்குள்ளே இல்லாமல் அவரும் ஒரு இந்திய தலைவர் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேச்சரில் போய் நின்னார்னா காங்கிரஸுக்கு எப்படி அவர் கை கொடுப்பார்? ஏற்கனவே கேரளாவில் கட்சியினுடைய அலுவலகம் ஒரு பிரான்ச் இது இருந்தது, அவங்க மெம்பர்ஷிப் டிரைவே 4 அறிவிச்சு செய்ய தொடங்கியிருந்தார்கள்ங்கிற செய்தியும் பார்க்குறோம். இப்போ கேரளாவில் 2031 ஆட்சி மாற்றம்னா காங்கிரஸ் ஆட்சி கவிழணும்னு அர்த்தம். அப்படி தானே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அது அந்த இடத்துல நிறைய கேள்விகளை உருவாக்குகிறது. காங்கிரஸ் கொஞ்சம் ஒரு பதட்டத்தோடு அல்லது ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் பார்ப்பாங்க. இவர் பிடி கொடுக்காதது என்பது இந்த சந்தேகத்தை அதிகப்படுத்தி இருக்கும். உள்ளபடியே இப்போ 29 யாருக்கு நெருக்கடியோ இல்லையோ, அதாவது நம்ம எத்தனாவது இடத்துல போராடுறோம் என்பகிற இடத்தில் காங்கிரஸ் வந்து எல்லாமே அன்சர்டனிட்டியாக இருக்குது. நடக்குமா நடக்காதான்னு தெரியல, எப்படியும் போகலாங்கிற இடத்துல தான் அவங்க எதிர்கொள்கிறாங்க. பாஜகவே ஒருவேளை இன்னும் பலவீனப்பட்டாலும் அதை அறுவடை செய்கிற இடத்தில் காங்கிரஸ் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பிரதானமாக. தமிழ்நாடு தேர்தல் மாதிரி ஒருவேளை இங்கே நாடாளுமன்றத்துக்கு இன்னும் காலம் இருக்கிறது, அதுக்கு மேலே தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்வார்கள்ன்றதெல்லாம் வேறு விஷயமா இருந்தால், இன்றைக்கி சூழலுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு பார்த்தாக்க ஒருவேளை பாஜகவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு போட்டி அப்படின்னு பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று தாவேக்கா அப்படின்ற மாதிரி ஒருவேளை விஜய் பிம்பமோ அல்லது சிஜேபியோ ரெண்டுமே ஒரு சேலஞ்சாக தான் இருக்குமா? அதனோட இம்பேக்ட் இன்னும் நம்ம நாளடைவில் எப்படி போகுதுங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது கிரவுண்ட் நீங்கள் டிஜிட்டலாக போகும்போது அது இவ்வளோ தூரம் போச்சுங்கிறதெல்லாம் யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. அது ஒரு ரொம்ப பெரிய சிக்கல். அது கடைக்கோடி வாக்காளர் வரைக்கும். இன்னொரு விஷயம், வீடியோவில் காது வழியாகவே செய்தியாக பரவுறதுங்கிறது இது நம்ம களத்தில் பார்க்க முடியல அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம். தமிழ்நாட்டிலையும் நம்ம அப்படி தான் பேசணும்.
அந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இன்னும் கூடுதலான, ஏன்னா நீங்கள் விர்ச்சுவலாக பார்க்குறீங்கன்னா 10 பேர்கிட்ட போனால் 10 பேர் செவி வழியாகவே அதை 100 பேர்கிட்ட சொல்லுவாங்கங்கிற அந்த விஷயம் இருக்குது. இப்போ அப்படியான சிக்கல் அமையும் போது தான் ஆக்சுவலாக 29 களம் நமக்கு 26ஐ விடவும் மிகப்பெரிய அளவுக்கு அகில இந்திய அளவில் ஒரு பெரிய குட்டையை மொத்தமாக குழப்பி அது தெளிஞ்ச பிறகு தான் என்னென்னு தெரியுற அளவுக்கு இந்த முறையும் செஃபாலஜிஸ்டுகள் எல்லாம் மண்டை காய போகிறார்கள். நமக்கும் பெரிய அளவுக்கான சிக்கல், அப்படி சிக்கலுங்கிறத விடவும் மிகப்பெரிய சவால் இருக்கும். இப்படியே போச்சுன்னா ஒரு 3-4 எலெக்ஷனுக்கு பிறகு செஃபாலஜிஸ்ட்டே யாரும் வேண்டாம், நாங்கள் சுடலை வேடையை விட்டே போயிட்டான்னு நீங்கள் போய் கொடுத்துருங்கன்னு யூனிஃபார்மை கைட்டி கொடுத்துட்டு இவரை போகிற மாதிரி தான் போகணுமோங்கிற ஒரு சூழலும் இருக்குது. பட் மக்கள் அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாவற்றையும் தாண்டி அவங்க என்ன கணக்கு போடுறாங்கிறது ரொம்ப முக்கியம். பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது தான் இலக்காக இருந்தால் யாருக்கு போட்டால் நடக்கும்னு அவங்க யோசிக்கணும். அதை விட முக்கியம், எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் மாநில யூனிட்டுகளை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நீங்கள் அறுவடை பண்ணோம்னா சரி இவரை போடலாம்ப்பா, இவரை தான்ப்பா நம்பிக்கையாக இங்கேயே இருப்பாங்கிற உணர்வு வரணும் இல்லையா. ஒருவேளை ஒரு 3வது அணி அமைந்தால், ஏற்கனவே ஸ்டாலின், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆபியஸாக உள்ளே இல்லை, மம்தா பானர்ஜி இன்றைக்கி எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ன்றதுனால அவங்க சந்தேகனாலும், தேஜஸ்வி ஒருவேளை இப்போ அகிலேஷையும் இவங்க பிப்ரவரியில் தோக்கடிச்சிட்டாங்கன்னு இங்கே காங்கிரஸ் இப்போவே 50% சீட்டு கேட்குறாங்க. 403ல் 201 சீட்டு வேணுமா. சிட்டிங்கில் அவங்களுக்கு 2 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க தனித்து நின்று 399 2 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. குறைஞ்சது 170 நீங்கள் கொடுக்கணும், நாங்கள் 120 வரைக்குமாச்சும் வாங்கிடுவோங்கிற இடத்துல இருக்காங்க. அந்த குடைச்சல் கொடுத்து அகிலேஷையும் ஒரு வேளை 3வது முறை ஆட்சி அமைக்க விடாமல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அவரும் அந்த கோவத்தில் வெளியில் வந்து தேஜஸ்வி வர்றதுக்கும் வாய்ப்பு இருந்தால் 3வது அணியாக ஒருவேளை இப்படி ஒன்று அதில் தாவேக்காய் இருந்தால் டிஎம்கே போக முடியாது. பட் சிஜேபி போன்றவர்கள் வந்தால் பாஜக யூபியில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது, இருந்தும் காங்கிரஸ் அதை தடுக்கும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ தேஜஸ்வியே அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கலைங்கிறத தாண்டி ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு போய் அவங்க நிற்கிறதெல்லாம் போட்டாங்க. நாமினேஷன் நாளும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் தான் முதலமைச்சர்னா அவன் வாபஸும் வாங்க முடியாது. அதை விட மிக முக்கியமானது, கேம்பெயினுடைய கடைசி ஒரு வாரத்திலேருந்து 10 நாள் வரைக்கும் இருக்கும். ராகுல் காந்தி கிளம்பி வெளிநாடு டூர் போயிட்டார். தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர்னு சொல்லி நீங்கள் ரேலி போயிருக்க வேண்டாமல், அப்போ அது என்ன மாதிரியான ஒத்துழைப்பு நீங்கள் கொடுத்தீங்கிறது தான் கூட்டணி தருமாங்கிற கேள்வி வரும். அப்படியான உள்ள கூட சேர்த்து காலி பண்ணுறதுல வந்து எக்ஸ்பர்ட்ஸாக தான் அவங்க இருக்காங்க. அப்படி தொடர்ற பட்சத்தில் ஒரு 3வது அணியை நோக்கி அதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதற்குள் சிஜேபியை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணணும்னு பாஜகவும் பார்க்கும். ஏன்னா இப்படி எதிர்த்து வர்றவங்களை எப்படி அவங்களுக்குள்ளே ஆட்களை பிரித்து பிளவுபடுத்துறதுங்கிறத பாஜகவும் ட்ரை பண்ணும். அது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறது, உங்களுடைய பலம் என்னவாக இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு நாளடைவில் தான், இனிமேல் தான் நிறைய காட்சிகள் இருக்குது. இன்றைக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் பார்த்தது ஒரு ட்ரைலராக தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. நன்றி. நன்றி சார்.